எல்லோருக்கும் வணக்கம். என் தம்பி நவநீத கிருஷ்ணன் மகள் காருண்ய நேகா எனக்கு மிகவும் அன்பான மகள். அவர்கள் பிஇ படித்து தேர்ச்சி அடைந்து குடும்பத்தில் நிறைய பொறுப்புகளை செய்திருக்கிறார். விசேஷமாக அவருக்கு தைரியமும் குடும்ப பொறுப்பும் இருப்பதை நான் ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லுவேன். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நான் திடீரென்று பாத்ரூம் பக்கமாக கீழே விழுந்த நிலைமையிலே அற்புதமான முறையிலே மகள் காருண்ய நேகாவும் எனது மகள் பிளஸியும் என்னை பலவிதமான முதல் உதவிகள், அதாவது சாதாரணமாக தோன்றாத ஒரு எண்ணம், ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், செயற்கை முறை சுவாசம் கொடுக்கக்கூடிய நிலைமையில நான் வியாதியாக இருந்தேன். அதிலிருந்து உடனடியாக அவள் யோசித்து அந்த உதவியை செய்து மருத்துவர்களை அழைத்து என்னை காப்பாற்றின மகள். அவருடைய புத்தி கூர்மையும் செயல்திறனையும் நான் மிகவும் பாராட்டுவேன். அவள் மனநாள் எளிதாகவும் குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் மேன்மை அடையும்படியாக நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நீங்க வந்து காருண்யாவோட பெரியப்பா பெரியம்மா. வணக்கம். நான் வந்து காருண்யாவோட பெரியம்மா, அவங்க பெரியப்பா. செல்ல குழந்தை வந்து எங்க காருண்யா. எங்களை வந்து அவ சமைச்சிட்டாங்கன்னா உடனே 2 பேரையும் கட்டி பிடிச்சிருவாங்க. பெரியப்பா பெரியம்மா அப்படிங்கிற பெரிய ஒரு ஆசை. இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆசைப்பட்ட குழந்தை, ரொம்ப இனிமையான குழந்தை. அவளுக்கு நல்ல நடனம் தெரியும், பாட தெரியும். என்ன ஒரு இதுனாலுமே அவ சடார்னு பிக்கப் பண்ணிக்கிடுவா. அன்பான குழந்தைக்கு நல்ல ஒரு அமைப்பான திருமணம் நடக்கப்பட்டு அவங்க உலகத்துல எல்லா இன்பமும் பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். வணக்கம். என் பெயர் ஆசிரியர். நான் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிறேன். இது என்னுடைய மனைவி விஜயலங்கோ. வருகின்ற 3ஆம் தேதி என்னுடைய அன்பு மகள் காருண்யா நேகாவுக்கும் மருமகன் சக்தி அருண் ராஜாவுக்கும் திருமணம் செய்ய நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணி வைத்திருக்கிறோம். மகள் காருண்யா வந்து ஒரு நல்ல பொண்ணு, அன்பான குழந்தை. எங்களுக்கு வந்து நாங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அவ்வளவு மாதிரி ஒரு அன்பான குழந்தை எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு நாங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்து கல்யாணம் போற இடத்துலயும் குழந்தை நல்லபடி நடந்துக்குவா, எல்லாமே ஒரு பாசத்தோட இருப்பா. அவளை மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அவளுடைய திருமண வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷங்களும் எல்லாமே அவளுக்கு கிடைச்சி அவள் நல்ல பல்லாண்டு வாழணும். அதுதான் எங்களுடைய ஆசீர்வாதம், விருப்பமும் அதுதான். காருண்யா ரொம்ப நல்ல எப்பவுமே நல்லபடியா பேசுவா, நல்லா கவனிப்பாங்க. வந்த உடனே கெட்டி பிடிச்சி நீங்க வந்து ஒரு வேலையும் செய்யக்கூடாது, இருந்து ஒரு அம்மா மாதிரி ஊஞ்சல் இருக்க நான் எல்லா சமையலும் செஞ்சு தரேன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவ நல்ல பிள்ளை, பாசமாவும் இருப்பா, நல்லா செய்யவும் தெரியுமா. அவளுக்கு கல்யாணம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ கல்யாணம் ஆகி 6 வயசு நல்லா வாழணும், ரொம்ப சந்தோஷம். நாங்க என் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். எல்லாரும் நல்ல சந்தோஷம், நல்ல அன்பா இருப்பாங்க. வந்தாலே நல்ல இருக்கு. எல்லாரும் அத்தை மாமா அப்பா எல்லாரும் நல்ல சந்தோஷமா நாங்க தம்பி கூட நாங்க அக்கா தம்பி 4 பேர், அண்ணன் தம்பி 5 பேர். எனக்கு ஒரு மகா கோயம்புத்தூர் சட்டா மாட்டில கல்யாணம் பாசமா இருப்பேன். அதனால அவங்க இல்லாம எல்லாரும் கூட காருண்யா நேகா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். குழந்தைல இருந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் நாங்க ரசி வளர்த்துருக்கோம். அவளை இப்படி ஒரு அன்பான ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப அன்பான குழந்தைவா, எல்லாரோடையும் ரொம்ப பாசமா இருப்பா. அது அவளுக்கு பெரியப்பா சித்தப்பா
அந்த மாதிரி பெரியம்மா யாருமே அப்படி வித்தியாசம் பார்க்க மாட்டா, எல்லாம் தன்னோட குடும்பம் அப்படின்னு நினைப்பா. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ஊர்ல போயிருக்கோம். அது குற்றாலமா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், குல்பர்காவா இருக்கட்டும், எந்த ஊருக்கு போனாலும் அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவு மிங்கிளாகி அழகா பழகுவா. எல்லாருக்கும் இவ்வளவு பிடிக்கும். அவளை வச்சுதான் எங்களை இவளோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவா இருப்பா. உதாரணத்துக்கு இவ ரொம்ப எப்படி சுட்டியா இருப்பாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு டைம் நானும் மனைவியும் அவளும் குற்றாலத்துக்கு போயிருந்தோம். அப்போ வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தோம். ஒரு பெரிய வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா திடீர்னு ஒரு குரங்கு வந்து பாஞ்சு அந்த வெள்ளரிக்காய் பறிக்க பாக்குது. இவ கொடுக்கவே இல்லை. இவ மேல தொத்திச்சு இவளை கெட்டி பிடிச்சிருக்கு. குரங்கு வெள்ளரிக்காய் இழுக்குது. இவன் கொடுத்தா போயிரு, வெள்ளரிக்காய் கொடுத்தா குரங்கு ஓடி இருக்கும். ஆனா கொடுக்க இஷ்டம் இல்ல. அது குரங்குன்னு இவளுக்கு வித்தியாசம் தெரியல. நான் கொடுக்க மாட்டேன், இது ஏன் வெள்ளரிக்காய் அப்படிங்க. சின்ன குழந்தை. பக்கத்துல கடைக்காரங்க எல்லாம் பயந்து ஒரு பெரிய குச்சி எடுத்து போட்டாங்க, சார் எது விரட்டுங்க அப்படின்ட்டு. ஒரு குச்சி எடுத்து போட்ட உடனே குரங்கு ஓடிச்சு. அப்படி ஒரு குழந்தைத்தனம், சுட்டித்தனம் நாங்க சின்ன வயசுல இருந்து ரசிச்சிருக்கோம். இந்த எல்லாரோடய இன்வால்மெண்ட் இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா, நாங்க டிரான்ஸ்பர் ஆகி குல்பர்காக்கு போயிருக்கோம். அப்போ வேணா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போகும்போது லக்கேஜ்ல இறங்கிட்டு நாங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து வந்திருக்க ஆபீசர் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறக்கா இவ்வளவு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வீட்டுல எத்தனை பேரு அப்படின்னா, நாங்க 5 அண்ணன் 5 அக்கா, அப்படி பெரிய குடும்பமா அதுல இருக்கா. அவங்க நினைச்சிருக்காங்க, ஓ பெரிய குடும்பம் போலுக்க, எல்லா குழந்தைங்களையும் இவங்க ஹாஸ்டல்ல போட்டு இவளை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு கேட்டா ஒரு குழந்தைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி ஒரு இன்வால்மெண்ட், எல்லாரையும் தன்னோட கூட சகோதரா நினைக்கிற ஒரு தன்மை அவளுக்கு இருக்கு. இந்த மாதிரி இப்ப போற இந்த சக்தி அருண் ராஜா குடும்பத்திலயும் அப்படி இன்வால்வ் ஆகுவா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல பழகிற குடும்பம். அது அவங்களோட அப்பா சுப்பிரமணியம் சாரா இருக்கட்டும், இல்ல அவங்க அம்மா கனியா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க தங்கச்சி அந்த முத்து தமிழரசியா, முத்து கலையரசியா இருக்கட்டும், இசை வாணியா இருக்கட்டும், யாரா எல்லாரும் ஒரு அன்பான குழந்தைங்க. குடும்பங்கள் கிடைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால அந்த குடும்பத்திலயும் ரொம்ப ஐக்கியமாயி இவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா நிறைய ஈவென்ட் இருக்கு சொல்றதுக்கு. அது மாதிரி காருண்ய நேகா ஒரு அன்பான குழந்தைன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, பக்கத்து வீட்டுல ஒரு பையன், அவனோட ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே அவன் ஓடி வந்து, அப்பா அவங்க வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு யோகி வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டிவி வாங்கி தந்துருங்கப்பா, அவங்க டிவி இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா, நீங்க வாங்கி தந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுதான். அப்ப நான் சொல்ல, சரி பாப்பா நான் வாங்கி தந்துடலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஏழைகள் யாரையும் பார்த்தா கூட ரொம்ப மிங்கிளாகி அவங்க கூட இருந்து அவங்க கூட இருந்து அவன் 60 பேர் பார்க்க மாட்டான். அழுக்கா இருக்காங்களே அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவங்க கூட மிங்கிளாகி அவங்க கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவன் நல்லா பழகுவா. அந்த மாதிரி ரொம்ப எளிமையா நடந்துக்குவா. அந்த மாதிரி ஒரு அன்பு. தாத்தா பாட்டி வந்து ரோட கிராஸ் பண்ண முடியாம இருந்தா கூட யாரையுமே ரோட் கிராஸ் பண்ணா கூட அவங்க பெரியம்மாவோ தாத்தாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவ கூட்டிக்கிட்டு மெதுவா தான் நடந்து வருவாளே ஒழிய நம்ம போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டா. அவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நடத்துவா. அதே மாதிரி இப்பவும் அந்த அன்போட அவ இருக்கிறா. அந்த அன்பு வந்து அந்த அடுத்த குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த குடும்பமும் அன்பான குடும்பம் தான், இவளும் அன்பானவ. 2 குடும்பமும் சேர்ந்து அவளை நல்லபடி பாத்துக்கவும் செய்வாங்க. இவளும் அந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்குவா. அந்த மாதிரி மருமகன் கிடைக்கும் நான் கொடுத்து வைக்கணும், இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும் அவங்க கொடுத்து வைக்கணும். இதுதான் எங்களோட வாழணும். நல்ல மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி.
விட்டு சிக்கி தவிக்கிது மாற கண்டம் மஞ்சர கண்டம் மாத்து அடிக்க மங்கள கண்டம் ஓர கண்டம் மோதிப்பி கண்டம் ஓங்கி பட்டிக்கும் ஒத்திக கண்டம் மாற கண்டம் மஞ்சர கண்டம் மாத்து அடிக்க மங்கள கண்டம் ஓர கண்டம் மோதிப்பி கண்டம் ஓங்கி பட்டிக்கும் ஒத்திக கண்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே நினப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தரு கொட்டுல ரத்தினமே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழிக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டுன்னு ஒட்டிக்க பால கண்டம் மஞ்சர கண்டம் மாத்து அடிக்க மங்கள கண்டம் கோல கண்டம் ஒதுக்கு கண்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக கண்டம் அகர முதலாம் ஆதியே போற்றி மலர் மிசையகும் மானடி போற்றி தனக்குவமையில்லா தகையடி போற்றி எண்குணத்திலங்கும் இறையே போற்றி அமிழ்த மழையாம் அருளே போற்றி ஐம்பொறி அடங்கும் ஆற்றலே போற்றி நிறைமொழி அருளும் நிறைவே போற்றி குணமெனும் குன்றே குறியே போற்றி மனத்தில் மாசிலா மணியே போற்றி அன்பும் அறனும் இல்வாழ்வின் பண்பும் பயனுமாம் போற்றி வாழ்வாங்கு வாழும் வாழ்வே போற்றி மங்கள மனையறமாட்சியே போற்றி அறிவறி பண்பு பேரே போற்றி அன்போடி ஐந்த வழக்கே போற்றி வருவிருந்தோம்பும் வளமே போற்றி இன்சொல் வழங்கும் இயல்பே போற்றி செய்யாமற் செய்யும் செழுநலம் போற்றி காலத்துதவும் கனிவே போற்றி நெஞ்சங்கோடா நெறிநிலை போற்றி நிலையில் திரியா மலையே போற்றி ஒழுக்கம் குறையா உரமே போற்றி பொறுக்கும் அழியா புகழே போற்றி அழுக்காரில்லா அரணே போற்றி அரணறிந்து வெல்கா அறிவே போற்றி புறம் சொல்லல் அறியா பொலிவே போற்றி பயனில பகரா பண்பே போற்றி பிறன்கேடன்னா பெருமையே போற்றி ஒத்ததறியும் உயர்வே போற்றி ஊருணி நீராம் உடமையே போற்றி பயன்மரமாகும் பரிவே போற்றி மருந்து நலமாம் மாண்பே போற்றி வரியார்க்குதவும் வாழ்வே போற்றி பசித்துயர் மாற்றும் பரமே போற்றி வசையிலா புகழே வானே போற்றி தன்னுயிரஞ்சா தகவே போற்றி அல்லல் அறியா அருளே போற்றி உயிரளித்துண்ணா ஒளியே போற்றி தன்னுயிர் தானரு தவமே போற்றி தம் கருமம் செய் தவமே போற்றி
கூற்றையும் வெல்லும் நோற்றலே போற்றி அளவறி நெஞ்சத்தரமே போற்றி உள்ளத்தாற் பொய்யா ஒழுக்கம் போற்றி வெகுளியை மறக்கும் விரிவே போற்றி இன்னாமை எண்ணா இனிமையே போற்றி பகுத்துண்டோம்பும் பரிவே போற்றி நிலை பேருணரும் நிலையே போற்றி பற்றது பற்றா பற்றே போற்றி மெய்ப்பொருள் உணரும் மேன்மையே போற்றி ஐயமணுகாத் தெளிவே போற்றி சிறப்பெனும் செம்பொருட்செறிவே போற்றி பேராயியற்கை பெற்றியே போற்றி அசையா உறுதியாக்கமே போற்றி முறை செய்தருளும் இறையே போற்றி உலகின்புறத்தானின் புறவே போற்றி நுண்மான் நுழைபுல நோன்பே போற்றி ஆவதறியும் அறிவே போற்றி எதிரதாக் காக்கும் இயல்பே போற்றி வருமுன் காக்கும் வாழ்வே போற்றி அறநறி மூத்த அறிவே போற்றி பெரியரிற் பெரிய பேரே போற்றி மண்ணுயிர் காக்க மனநலம் போற்றி தக்கதே செய்யும் தகமையே போற்றி. இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் முன்னிலையில் நான் காருண்யா நேகா என்கிற இந்த மணமகளை என் வாழ்க்கை துணையாக இணை பிரியாது அறநெறியில் நின்று வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறேன். என் துணைவிக்கு இல்லற வாழ்க்கையில் உங்கள் முன்னிலையில் சக்தி அருண் என்கிற மணமகனை என் வாழ்க்கை துணைவராக இல்வாழ்க்கைக்கு உற்ற துணையாக திகழ்வேன். இன்பத்திலும் கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
பாட்டை. ஓகே ப்ரோ. பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சேர்ந்துருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு. மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சேலை கட்டிய கைய நீ பிடிச்சு, நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்க. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. ஏ தாங்கும் மர கிளையா பொறவழி நீ துணையா கூட வர என்ன குறை அது போதும். அல மரத்து மேல கூவுற ஒரு குயிலா, வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். என்னோட நீ சிரிச்சா கண்ணீர நீ தொடச்சா வேற ஏதோ வேணாமே அது போதும். வீடு திரும்ப இல்ல வாச தோற கையில, மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு,
நேரம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே மாலை மாத்தினான் கோதை மாலை சாத்தினான் மாலை மாத்தினான் கோதை மாலை சாத்தினான் மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினான் மாலை மாத்தினான் கோதை மாலை சாத்தினான் சங்கிலியாட உசந்த உரசி பாட இசைந்து தாளங்கள் போட வசுத குமாரனோடு கண்ணூஞ்சலாடி இருந்தாள் காஞ்சன மாலை பொன்னூஞ்சலாடி இருந்தாள் லக்ஷ்மி லாலியாடினா கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி முத்தம் தரியா வீடு தல்லா கோலம் ஏன்
Are you okay, baby? நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில். உன்னில் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில் புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். மதமாய் உன்னை கண்ட பின்னும் தாய் மடியாய் வந்தாய் நான் தூங்கவே. நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே நாளும் வாழலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. ஏ சக்க சக்கலத்தி நிலவேவா ஆசைக்கு வெக்கமில்ல தெரிஞ்சேவா. ஹே சக்க சக்கலத்தி மழையேவா மூக்கத்த சேல கட்டில் முடிஞ்சேவா. தட தட தடவென தரையில நடந்தவ கனவுல மிதந்திட கனிஞ்சேவா. சட சட சடவென கதைகளை அளந்தவ தனிமையில் சிரிச்சிட துடிஞ்சேவா. உசுர பள்ளிங்க போல் உருட்டிடவா உலக உருண்டையா புரட்டிடவா. தொடாத ஆசை திரி தூண்ட மாமா மனச மிரட்டிடவா. ஏ சக்க சக்கலத்தி நிலவேவா ஆசைக்கு வெக்கமில்ல தெரிஞ்சேவா.
பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணு ரங்கு தூரி தூரி பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு